வணக்கம் மக்களே! இது ரமிளாவின் ஆர்கானிக் கார்டன். இன்னைக்கு நம்ம கார்டன்ல பார்த்தீங்கன்னா, வேங்கர கத்தி தாங்க நான் ரொம்ப நாளா தேடிக்கிட்டே இருந்தது. எங் சிஸ்டர் குழலி சிஸ்டர் குடுத்தாங்க. அதாவது பூங்குழலி சிஸ்டர் குடுத்தாங்க. சென்னை மாடித்தோட்ட குரூப்ல இருக்கிறவங்க. நான் ரொம்ப நாளா தேடிக்கிட்டு இருந்ததுங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்து, அதுக்கப்புறம் இதில 4 கத்திரிக்காய் வந்தப்போ, எவ்வளோ சந்தோஷமா இருக்குது பாரு சிஸ்டர். மிக்க நன்றி சிஸ்டர் நீங்க குடுத்ததுக்கு. அடுத்த பதிவுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சென்னை மாடித்தோட்ட குரூப்ல இலவசமா விதை பகிர்வு. நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? நம்ம சேனல் பார்த்துட்டு இருக்குங்க. பார்க்குறவங்களுக்கு எப்போ நான் விதை இலவசமா தருவேன்னு, நான் ஒரு வீடியோவா உங்களுக்கு குடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அந்த நேரம் இப்ப நம்மளுக்கு வந்துடுச்சுங்க. அதாவது சென்னை மாடித்தோட்ட நண்பர்கள் குழு 6வது விதை பகிர்வு. தைப்பட்ட 2026 ஜனவரி மாதம் 24ஆம் தேதி சனிக்கிழமை அன்று நாம் சென்னை மாடித்தோட்ட நண்பர்கள் குழு விதை பகிர்வு நிகழ்ச்சிக்கு அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றோம். இதில் வந்து சிறப்பு விருந்தினராக திருப்பூர் திருப்பூர் மரபு ரகை சேர்ந்த திரு பிரியா ராஜு நாராயண் அவர்கள் வருகை தர இருக்கிறார். அப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம சென்னை மாடித்தோட்டல அனைவரும் இலவசமாக வரலாங்க இதுக்கு. உள்ள அலோடு எல்லாருக்குமே உண்டு. இலவசமா வந்து நீங்க இலவசமா காய்கறி விதைகள் எல்லாம் வாங்கிட்டு போலாம். கட்டிங்ஸ், செடிகள் எல்லாம் எல்லாமே வாங்கிட்டு போலாம். நேரம் பார்த்தீங்கன்னா, 2 டூ 5 மணி வரல. அ யாரா இருக்கட்டும், சென்னை மாடித்தோட்டம் புதுசா நீங்க ஒரு காய்கறி தோட்டம் ஆரம்பிக்கிறீங்களா? ஒரு பூச்செடி தோட்டம் ஆரம்பிக்க போறீங்களா? இலவசமா நீங்க வந்து வாங்கிக்கலாம். 24ஆம் தேதி சனிக்கிழமை 2 டூ 5 மணி வரலும் நாங்க சென்னை அண்ணா நகர் டவர் பார்க்ல தான் இந்த மீட்டிங் நடத்த போறோம். யாரா இருந்தாலும் வரலாம். ஃப்ரீ தான். நீங்க வந்துட்டு உங்களுக்கு வரணும் நம்மளுக்கு இடம் தெரியலன்னு சொன்னீங்கன்னா, கோயம்பேடு சைடு வந்தீங்கன்னா, அங்க 46 ஜி இருக்கும். வெறும் 46 இருக்கும். 48 இருக்கும். 48 ஏ இருக்கும். வந்தீங்கன்னா, அண்ணா நகர் டவர் பார்க்குன்னு சொன்னாலே இறக்கிடுவாங்க. அப்படியே இறங்குற சைடு ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா, ஒரு வழி இருக்கும். எல்லாம் கேட்டாமே கேட்ட உடனே அங்க எல்லாமே சொல்லிடுவாங்க. பார்க்குக்கு எப்படி வழின்னு சொல்லிட்டுன்னா, நீங்க உள்ள என்ட்ரி ஆயிடலாம். இல்ல நாங்க பேரிஸுக்காக தான் வந்து வரணும். வள்ளலார் நகர் வரணும்னு சொன்னீங்கன்னா, அப்படியே இதே பஸ்ஸு தான் ஆப்போசிட்டு அப்படியே 46, 48 அ 48 இந்த பஸ்ஸு. முல்லை நகர்லேருந்து வரணும்னா வெறும் 46 ஜி மட்டும்தாங்க அங்க வரும். அங்க நீங்க அண்ணா நகர் டவர் பார்க்குன்னு இறங்கிடலாம். இப்ப நானும் இந்த விதை திருவிழாவுல வந்து கலந்துக்கிறேன். கலந்துட்டு அனைவருக்கும் இதில தாங்க நான் விதை வந்து ஷேர் பண்ண போறேன். நான் காட்டுறேன் பாருங்க இந்த கட்டிங்ஸ், ரோஜா கட்டிங்ஸு, முல்லைப்பூ இப்ப எல்லாமே நான் காட்டுனேன் இல்லையா? நான் காட்டுறது எல்லாமே இது இல்ல. இந்த கட்டிங்ஸ் நான் குடுக்கல. கனகாம்பரம் காட்டியிருக்கேன். கனகாம்பரம் குடுக்க போறேன். அந்த ஸ்கிரீன்ஷாட்ல வருது பாருங்க. நான் என்னென்ன குடுக்க போறேன்ட்டு இந்த ஸ்க்ரீன்ல வருது பாருங்க. இது அத்தனையும் நான் நாளைக்கு ஃப்ரீயா ஷேர் பண்ண போறேன். அதில வந்து வேணுன்றவங்க இலவசமா வாங்கிக்கங்க. முக்கியமா நம்ம சப்ஸ்கிரைப் அனைவருக்கும் நான் ஃப்ரீயா தான் குடுப்பேன். ஏற்கனவே நம்மகிட்ட கேட்டிருந்தவங்கலாம் பேர் எல்லாமே நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன். அவங்களுக்கு அனைவருக்கும் எல்லாருக்குமே விதை கிடைக்குங்க. விதை இல்லாம யாருக்கும் அனுப்ப மாட்டோம். கேட்டு கேட்டு அவங்களுக்கு விதை குடுப்போம். குறிப்பா என்கிட்ட கேட்டவங்க அத்தனை பேரும் நான் பேர் நோட் பண்ணி வச்சிருக்கேன். அனைவருக்கும் விதை இலவசமா குடுக்க போறேன். நீங்க வந்து கேட்டு வாங்கிக்கங்க. இல்ல சிஸ்டர் நான் மறந்துட்டேன்லாம் சொல்லாதீங்க. இந்த ஸ்க்ரீன்ல வருது பாருங்க. நம்ப விதை தோட்டம் பகிர்வுல யார் வரப்போறாங்கன்றது இந்த ஸ்க்ரீன்ல வருது பார்த்துக்கங்க. இந்த ஸ்க்ரீன் தான் இவன் தாங்க குண்டு பையங்க. இவர் எல்லா வீடியோல வந்துருவாரு. கொஞ்ச நாளா காட்டல. ஒரு 2, 3 பேர் கேட்டுட்டாங்க. என்னன்னு அத வேற காட்டுறேன். அதனால அனைவரும் இலவசமாக வந்து விதைய வாங்கிட்டு போங்க. விதைய வாங்கிட்டு போயி, நீங்களும் ஒரு சின்ன ஒரு தோட்டம் ஒண்ணு ஆரம்பிச்சு, ஆர்கானிக்கா காய்கறிய வறுத்து சாப்பிடுறப்போ, அதுல இருக்கிற சந்தோஷம் சொல்ல முடியாத அளவே அதுக்கு சொல்ல முடியாதுங்க. அவ்வளோ ஒரு சந்தோஷம், பூரிப்பு. ஆனா அந்த தோட்டம் ஆரம்பிச்சா நம்ம முழுக்க முழுக்க நம்மளுடைய அர்ப்பணிப்ப அந்த தோட்டத்துக்கு குடுத்துடணும். குடுத்தா தான் நஞ்சு இல்லாத காய்கறி நம்ம அடுத்த தலைமுறைக்கு நம்ம கொண்டு போக முடியும். உங்க வீட்ல சின்ன பசங்க இருந்தா அவங்களையும் கூட்டிட்டு வாங்க. அவங்களும் பார்க்கணும். அப்பதான் நம்ம மாடித்தோட்டத்துல என்னென்ன காய்கறி அறுவடை பண்றோம், அது எப்படி பண்றோன்றது அவங்களுக்கும் புரியும். லாஸ்ட்டா நம்ம மாடித்தோட்டத்துல பாருங்க காய்கறி எல்லாம் அறுவடை பண்ணியாச்சு. நீ உண்மையிலே சொல்றேன். எல்லாரும் இலவசம், இலவசம், இலவசம். கண்டிப்பா வந்து கலந்துக்கங்க. உங்க வீட்ல பிள்ளைகள், நீங்க பேரண்ட்டு யாரா இருந்தாலும் கூட்டிட்டு வாங்க. தேங்க் ஃபார் வாட்சிங். வணக்கம் மக்களே! ஹாப்பி கார்டனிங்.